என் அருமை நண்பா, ஒரு நேர்மையான கேள்வி கேட்கட்டுமா? நீ தினமும் இவ்வளவு உழைக்கிற, ஆனா உன் வாழ்க்கை ஏன் அதே இடத்துல தான் இருக்கு? காலை எழுந்ததும் ஓட்டம், வேலை, டென்ஷன், பொறுப்பு, கடன், மீண்டும் தூக்கம், அடுத்த நாள் ரிபீட். இது வாழ்க்கையா அல்ல ஒரு மெதுவான சிறையா? சொல்லு. என கவனிச்சு பார். இந்த உலகத்துல அதிகமாக உழைப்பவர்கள் அதிகமாக கஷ்டப்படுறாங்க. ஆனா சிலர் இருக்காங்க, அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியாது, ஆனா பணம் அவர்களை விட்டு போகவே மாட்டேங்குது. ஏன்? அவர்கள் அதிர்ஷ்டசாலிகளா? கடவுள் அவர்களை மட்டும் ஆசீர்வதிச்சாரா? இல்ல. உண்மை கொஞ்சம் கஷ்டமானது. உழைப்பு மட்டும் போதாது. திசையில்லாத உழைப்பு வாழ்க்கை முழுக்க சோர்வை மட்டும் தரும். கழுதையும் நாள் முழுக்க உழைக்கும், ஆனா அது ஒருபோதும் ராஜாவாகாது. இந்த வித்தியாசத்தை 2300 வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு மனிதன் புரிஞ்சிருந்தான். அவர்தான் சாணக்கியர். ஒரு இளம் பையனை சாம்ராஜ்யம் ஆளும் அரசனாக மாற்றிய மனிதன். அவர் சொன்னது மோட்டிவேஷன் இல்ல, அது ஒரு எச்சரிக்கை. மூளை இல்லாத உழைப்பு அடிமைத்தனம். இன்றி அந்த ரகசியத்தை நம்ம வாழ்க்கைக்கே நேராக பொருந்தும் மாதிரி நாம் உடைக்கப் போறோம். கவனமா கேள். இந்த வீடியோ என்டர்டெயின்மெண்ட் இல்ல, இது உன் வாழ்க்கை எங்கே போகுது என்று கண்ணாடி போல் காட்டும் வீடியோ. ஒரு வரி புரிஞ்சா போதும், நீ பணத்துக்கு வேலை செய்ய மாட்டே, பணம் உனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு தயார்தானே? இந்த வீடியோவை முழுமையாக கேள். உனக்குள்ள வரும் மாற்றமே உனது வெற்றிக்கான அறிகுறி. விதி ஒன்று, பணம் இலக்கு இல்ல, மதிப்புதான் இலக்கு. சாணக்கியர் சொன்னார், பணம் துரத்துறவன் எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பான். பணம் ஒரு இலக்கு அல்ல நண்பா, அது ஒரு சைடு எஃபெக்ட். நீ மனிதர்களுக்கு எவ்வளவு பயன் தர்றேன்னு தான் உன் வருமானம் முடிவாகுது. ஒரு மருத்துவர் ஏன் பணம் சம்பாதிக்கிறான் என்றால் அவன் உயிர் காப்பாற்றுகிறான். ஒரு நல்ல ஆசிரியர் ஏன் மதிப்பு பெறுகிறான் என்றால் அவன் வாழ்க்கை உருவாக்குகிறான். மதிப்பு இல்லாத பணம் நிலைக்காது. நீ தினமும் கேள், நான் இன்று யாருக்கு தேவைப்பட்டவன்? இந்த கேள்வி உன்னை மாற்றும். விதி 2, அறிவில்லா உழைப்பு அடிமைத்தனம். நாள் முழுக்க பிஸியா இருப்பது வளர்ச்சி கிடையாது. பலர் சோர்வாக இருக்காங்க, ஆனா முன்னேற்றம் இல்லை. ஏன்? அவர்கள் வேலை செய்றாங்க, ஆனா தங்களை அப்கிரேட் பண்ணல. ஒரு மனிதன் 10 வருடம் வேலை செய்யலாம், ஆனா அவன் 1 வருட அனுபவத்தை 10 முறை ரிப்பீட் பண்ணியிருக்கலாம். அது வளர்ச்சி இல்ல. தினமும் 1 மணி நேரம் தன்னை மேம்படுத்துறவன் 5 வருடத்தில் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறுவான். உழைப்பு உன்னை சோர்வடைய செய்யும், அறிவு உன்னை சுதந்திரமாக்கும். இதுதான் சாணக்கியரின் உண்மையான கூற்று. விதி 3, சம்பளம் பாதுகாப்பு இல்லை, அமைப்புத்தான் பாதுகாப்பு. சம்பளம் வரும் மனிதன் நிம்மதியாக இருப்பான், ஆனா பாதுகாப்பாக இல்ல. சம்பளம் கிரெடிட் ஆகிற தேதி, ஒரு தேதி தள்ளி போனா அவனோட மனசு பதட்டத்துல பயப்படும். இது சுதந்திரம் இல்ல, இது டெபெண்டன்சி. செல்வந்தன் சம்பளத்துக்கு வேலை செய்ய மாட்டான், அவன் அமைப்பு கட்டுவான். சிறிய சேமிப்பு, சிறிய முதலீடு, சிறிய கூடுதல் வருமானம், இவை சேர்ந்து பெரிய சுதந்திரம். ஒரே வருமானம் கொண்ட வாழ்க்கை கண்ணாடி வீடு. ஒரு கல்லு போதுமுடைய. இதை சாணக்கியர் சொன்னார். இதை நீ முழுமையாக உணர்ந்து கொள். விதி 4, தன்னடக்கமில்லாதவன் பணத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. பணம் வந்ததும் மனிதனின் உண்மை முகம் தெரியும். பலர் பணம் வந்தவுடனே வாழ்க்கையை உயர்த்த மாட்டாங்க, அவர்கள் ஆசையை உயர்த்துவாங்க. அதனாலதான் பணம் தங்காது. செல்வம் ஒரு சோதனை. பலவீனமான மனசுக்கு அது அழிவு, வலிமையான மனசுக்கு அது சுதந்திரம். தன்னடக்கம் இல்லாதவன் செல்வத்தின் எஜமானனாக மாட்டான், அவன் செல்வத்தின் அடிமைதான் ஆகுவான். விதி 5, நேரம்தான் உண்மையான மணி. நீ பணத்தை இழந்தா மீண்டும் சம்பாதிக்கலாம், நேரத்தை இழந்தா உலகத்துல யாராலும் வாங்க முடியாது. ஏழைக்கும் 24 மணி நேரம்தான், பணக்காரனுக்கும் 24 மணி நேரம்தான். வித்தியாசம் அதன் பயன்பாட்டில்.
செல்வந்தன் நேரத்தை வாங்குவான், ஏழை மனிதன் நேரத்தை விற்கிறான். நேரத்தை வீணாக்கிறவன் வாழ்க்கையை மெதுவாய் இழக்கிறான். நேரத்தை முதலீடு செய்கிறவன் எதிர்காலத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறான். விதி 6. சுற்றம் உன் எதிர்காலத்தின் வரைபடம். நீ தினமும் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் அப்படியே இருக்கும். பயம் பேசுற கூட்டமாக இருந்தால் அது சிறிய வாழ்க்கை தரும். துணிவு பேசுற கூட்டமாக இருந்தால் பெரிய வாழ்க்கை தரும். அறிவில்லாத நண்பன் தெரியாத எதிரியை விட ஆபத்தானவன். உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்று நீ தேர்வு செய்கிறாயோ அது உன் வாழ்க்கையை தேர்வு செய்யற மாதிரி. விதி 7. தகுதி கட்டு. பணம் தானாக வரும். கவனமா கேள் நண்பா. இந்த உலகத்துல பெரும்பாலான மக்கள் ஒரே தவறு செய்யறாங்க. அவங்க பணத்தை பிடிக்க ஓடுறாங்க, ஆனா தகுதியை கட்ட மாட்டாங்க. பணம் ஒரு காரணம் இல்ல, அது ஒரு விளைவு. மரம் நல்லா வளர்ந்தாதான் பழம் வரும். பழத்தை இழுத்து கட்ட முடியாது. அதே மாதிரி தகுதி இல்லாத பணம் நிலைக்காது. அது வந்த வேகத்துல போயிடும். ஆனா தகுதி இருந்தா பணம் தப்பிக்க முடியாது. நீ உள்ளே வலிமையானவனான நாள் வெளியே வருமானம் ஆரம்பிக்கும். அதனால கேள்வி இது இல்ல, நான் எப்படி சீக்கிரம் பணம் சம்பாதிப்பது? சரியான கேள்வி, நான் எப்படி பெரிய மனிதனா மாறுவது? மனிதன் வளர்ந்தா பணம் பின்தொடரும். மனிதன் வளரலனா பணம் தங்காது. இதுதான் விதி. எங்க அருமை நண்பர்களே, இந்த 7 விதிகள் மோட்டிவேஷன் டயலாக் இல்ல, இது வாழ்க்கை வரைபடம். புரிஞ்சவன் மெதுவா மாறுவான். ஆனா அந்த மாற்றம் யாராலும் நிறுத்த முடியாது. கைகள் உழைக்கட்டும், ஆனா மூளை ஆட்சி செய்யட்டும். அந்த நாள்ல இருந்து தான் பணம் உன்னை துரத்த ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு விதையை விழ வச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. முன்னேற பிடிக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சி பாதையில் முன்னேற்றக்கூடிய இத்தகைய வீடியோவை நீங்கள் பார்ப்பதற்கு மோட்டிவ் எக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி.